विराजनानन्तरं सुधाचरणीयं समर्पयामि। ओम स्वामिये शरणमय्यप्पा। ദേവാദനെ കാനനവാസനെ ശ്രീബോധനാഥനെ ശ്രീമണികണ്ഠനെ എൻഗുരുനാഥനെ നെയ്യഭിഷേകപ്രിയനെ ഭസ്മാഭിഷേകപ്രിയനെ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெம்பிளில் நடந்த ஹோமம், பூஜா, சபரிமலை மாலை போடும் முறை, ஐயப்பனை வீட்டில் பூஜை செய்யும் முறை, சபரிமலை செல்வோர் மேற்கொள்ள வேண்டிய விரதம் முறை, நெய்வேத்தியம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலை போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை மாற்றிட்டு இருமுடி கட்டிட்டு நம்ம சபரிமலைக்கு போவோம். அந்த ஃபுல் ப்ரொசீஜரை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினராக இருக்கவாளுக்கு இது யூஸ் ஆகட்டுமேனுட்டோ நம்ம ஆற்றுல எப்படி பூஜை பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எடையூரில் இருக்கிற பசவனாங்குடியில், பெங்களூரில் இந்த ஐயப்பன் டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளில் தான் அன்றைக்கி ஹோமம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டோம், மாலை போட்டுட்டோம். நம்ம டெம்பிளில் மாலை மாற்றிக்கிற நாளே நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா சாமானும் நம்ம வாங்கிடலாம். மாலை இல்லாமல் நம்ம வாங்கிடணும். அந்த மாலையை நம்ம இந்த மாதிரி சொம்புலையோ இல்லை டம்ளர்லையோ முதல்ல மஞ்சள் ஜலத்தில் போட்டுட்டோ அதுக்கப்புறமா நம்ம பாலில் போடணும். நாள் நைட்டே நம்ம ஆற்றுல ஐயப்பன் விக்கிரகமோ இல்லை படமோ வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். கார்த்திகை மாதம் துவங்கியதும் இந்தியாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்ப பக்தியில் மூழ்கி போகின்றனர். இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி செறிவுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் அனுசரிக்கிறார்கள். ஐயப்பன் கலியுக வரதன், கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கிற உணர்வு மேலிடுகிறது. ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. கடுமையான முறையில் அனைத்து விதமான விரதங்களையும் கடைபிடிக்கும் மாலையிட்ட ஐயப்ப பக்தன் சுவாமி ஐயப்பனின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்றிருப்பதால் பக்தனையே ஐயப்பனின் அவதாரமாக மற்றவர்கள் மதிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இப்பொழுது அடுத்ததாக மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலை செல்வோர் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகளை பற்றி பார்ப்போம். சபரிமலை செல்ல விரும்புவோர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது 19ஆம் தேதிக்குள்ளோ ஒரு நாளில் மாலை அணிய வேண்டும். கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க வேண்டாம். அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும். எப்படி இருந்தாலும் குறைந்தது 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். மாலை துளசி மணி 108 கொண்டதாகவோ உத்ராட்சமணி 54 உள்ளதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும். தாய் தந்தையின் நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும். குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்து கொள்ளலாம். இது எதுவுமே முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான தமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம். இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம், குரோதம், விரோதம் கொள்ளக்கூடாது. அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து சிநேகம் பாராட்டி பணிவுடன் பழக வேண்டும். இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனின் சுரூபமாக பார்க்க வேண்டும். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கோரி வணங்க வேண்டும்.
கருப்பு, நீலம், காவி, பச்சை நிற வேட்டி சட்டை அணிய வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மாலையை எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது. இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கழற்றிய பிறகே துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கழற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது. பெண்களின் சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது. மது, மாமிசம், புகைப்படைத்தலை விட்டுவிட வேண்டும். மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம். மற்றவர்கள் வீட்டில் பால், பழம் சாப்பிடலாம். வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் 7 நாட்கள் கழித்த பின்னர்தான் அவர்கள் சமைத்த உணவை உண்ண வேண்டும். காலணிகள் பயன்படுத்தக்கூடாது. கன்னிச்சாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்விக்கலாம். எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகைப்புற தம்பிகையாகவும் கருதி பழக வேண்டும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது சுவாமி சரணம் என தொடங்கி விடைபெறும் பொழுதும் சுவாமி சரணம் என கூற வேண்டும். இருமுடிக்கட்டு பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும். சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது. பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த தமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈமக்கடன்களை செய்து நீராட வேண்டும். யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாத தட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில்படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும். யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலை கழற்றும் போது சொல்லும் மந்திரத்தை கூறி மாலையை கழற்றி சந்தனத்தில் நினைத்து ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்துவிட்டு தீபாராதனை காட்டி விரதம் முடிக்க வேண்டும். இப்பொழுது அடுத்ததாக சபரிமலை செல்வோர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். மாலை போட்ட நாளிலிருந்து விரதத்தை முடிக்கும் வரை முடிவெட்டுதல், சவரம் செய்து கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மெத்தை, தலையணை போன்றவற்றை உபயோகிக்காமல் தரையில் ஜமுக்காலம் ஒன்றை விரித்து படுக்க வேண்டும். பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடித்தலே உத்தமம். மற்றவர்களிடம் சாந்தமாக பழக வேண்டும். பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. விரத நாட்களில் பெண்களை சகோதரிகளாகவும் தாயாராகவும் கருத வேண்டும். வீட்டிலிருக்கும் பெண்கள் மாதவிலக்கானால் அவர்கள் தனி அறையில் ஒதுக்குப்புறமாக பார்வையில் படாதபடி இருத்தல் வேண்டும். அப்படி வசதி இல்லாவிடில் மாலை அணிந்தவர்கள் வெளியில் எங்காவது தங்கியிருத்தல் நல்லது. விரத சமயத்தில் மாலை அணிந்தவர்களுக்கு மிகவும் துன்பங்கள் ஏற்படும் என்பதும் சோதனைகளுக்கு உள்ளாவார்கள் என்பதும் தவறான கருத்துக்களாகும். ஒருவேளை அணிந்திருக்கின்ற ஒரே மாலை தவறுதலாக அறுந்து போக நேரிட்டால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம். இதில் தவறு ஏதுமில்லை. எந்தவிதமான தவறும் செய்யாமல் விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் இப்படி மாலை அருந்துவிட்டதே என்ற வீண் மனசஞ்சலமும் அடைய வேண்டியது இல்லை. மாலை போடும் சமயத்தில் எந்தவிதமான பயமோ சந்தேகமோ குற்ற உணர்ச்சியோ இருத்தல் கூடாது. அப்படி மனசஞ்சலம் ஏதாவது இருந்தால் மாலை போடுவதை தள்ளி போடுதல் நல்லது. ஐயப்ப விரதத்தில் வீட்டில் இருக்கும் மனைவி மற்றும் பிற பெண்களின் தொண்டு அப்பழுக்கற்ற பக்தியும் மிகவும் உயர்வானதும் போற்றத்தக்கதும் ஆகும். இருமுடி கட்டும் வைபவத்தை தனது வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுதல் நல்லது. வீடு சுபீட்சமாக இருக்கும், மங்களமாகவும் இருக்கும். மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் நோக்கங்கள் 3. தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான 18ஆம் படியில் ஏறி பகவான் ஐயப்பனை தரிசித்தல். தன் புலன்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கை வாழ்ந்து மனம், உடல் இவற்றை தூய்மைப்படுத்துதல். தான் சுத்தமாக இருப்பதோடு அல்லாமல் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் சுத்தமாக இருக்க வைத்து அவர்களையும் பக்தி நெறிக்கு உட்படுத்துதல். மாலைக்கு மதிப்பளிப்பது ஒரு மண்டல காலம் விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து தான் என்னும் அகங்காரத்தை விட்டொழித்து இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைந்து ஒருமுகமாக வழிபட்டால் இறைவனின் அருட்கடாட்சம் குறைவில்லாமல் கிடைக்கும். படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதும் சத்தியம். अभिषेक प्रियने अस्माभिषेक प्रियने पंबावासने पंबा नदी पंबे स्नान में पंबा तीर्थ में पंबा विलके
अम्बा सतिये स्वामिये 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 ओम श्री हरिहर सुदनानंदयुक्तनयनय्यप्पा ओम गंगे थे यमुने थे गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जलस्मिन् सन्निधिं कुरु अयंता श्री हरिहर देवता सुत पूजार्थं मम दुर्दक्षैकारक कलशोदकेन पूजा द्रव्याणि संप्रोक्ष्य देवानां संप्रोक्ष्य आत्मानां संप्रोक्ष्य ओम अपवित्र पवित्रो माधवा सांगलोकः ऐसा पुंडरीकाक्ष नमः अभ्यंतर सुचि ओम पुंडरीकाक्षाय नमः ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अभिरामरत्नाकं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे ओम श्री सिद्धिविनायकस्वामिने नमः ओम शक्तिहस्तं विरूपाक्षं सिद्धिवाहनं षडानं दारुणं विपुरोरत्नं भावये कुटध्वजं स्कन्दं षण्मुखं देवं शिवतेजं विषड्भुजं कुमारं त्वं कार्तिकेयं नमाम्यहम् ओम श्री सुब्रह्मण्येश्वर स्वामिने अखिल भुवन दीपं भक्तचित्ताभ्यसोदं सुरगणमुनिसेव्यं तस्य मत्स्यादिलक्ष्यं हरिहरसुतमेशं तारक ब्रह्मरूपं शबरिगिरिनिवासं भावये भूतनादं श्रीभूतनादा सदानन्द सर्वभूतदयापरा रत्नामृतस्नानं समर्पयामि स्नानानन्तरं मधुपत्रं समर्पयामि यज्ञोपवीतं समर्पयामि वस्त्रयुग्मं समर्पयामि ओम सुगन्धपरिमलद्रव्याणि समर्पयामि ओम ध्याये सर्वविघ्नोपशान्तये अगजाननपद्माक्षं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे ओम श्री सिद्धिविनायकाय नमः अष्टोत्तरशतनामावळि पूजां च करिष्ये ओम गजाननाय नमः ओम गणाध्यक्षाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम त्रयमात्राय नमः ओम द्विमुखाय नमः ओम त्रिमुखाय नमः ओम सुमुखाय नमः ओम पृथिवे नमः पुत्रदीपाय नमः पुत्रनिधये नमः सुराध्यक्षाय नमः ओम सुराधिकाय नमः ओम महागणपतये नमः ओम मान्ये नमः महाकालाय नमः महाबलाय नमः हेरम्भाय नमः लम्बजटाय नमः हस्तग्रीवाय नमः महोदराय नमः मदोत्कटाय नमः महावीराय नमः ओम मंत्रे नमः मंगलस्वराय नमः प्रभुदाय नमः प्रभवाय नमः प्राज्ञाय नमः ओम विघ्नकर्ते नमः ओम विघ्नहन्त्रे नमः विष्णुनेत्रे ओम हरिहरात्मकाय नमः कंठस्थलं पूजयामि ओम गणेशपूज्याय नमः कवचान् पूजयामि ओम चिद्रूपाय नमः पूज्यस्वामिने नमः अष्टोत्तरशतनामावळि पूजां च करिष्ये ओम महाशास्त्रे नमः ओम विश्वशास्त्रे नमः ओम लोकशास्त्रे नमः ओम धर्मशास्त्रे नमः ओम वेदशास्त्रे नमः ओम कालशास्त्रे नमः ओम वेदाधिपाय नमः ओम गजारूढाय नमः ओम गणाध्यक्षाय नमः ओम व्याघ्ररूढाय नमः ओम महाद्युते नमः ओम गोप्ते नमः ओम गीर्वाणसंसेविताय नमः ओम गतान्तकाय नमः ओम गणेन्द्राय नमः ओम रूपेन्द्ररूपाय नमः ओम नक्षत्राय नमः ओम चंद्ररूपाय नमः ओम पुष्कलाय नमः ओम वृत्तपावनाय नमः ओम पूर्णाधाय नमः ओम पुष्कलेशाय नमः ओम पाशास्ताय नमः ओम भयपहाय नमः ओम वशक्कारूपाय नमः ओम पापाघ्नाय नमः ओम पाषाणत्राणासनाय नमः ओम पंचपाण्डवसंस्थात्रे नमः ओम परमचाक्षाय नमः ओम पंचाक्षसूताय नमः ओम भुजाय नमः ओम पंडिताय नमः ओम विनायकाय नमः ओम स्वामिने नमः स्वामिने नमः साक्षात् दीपं दर्शयामि मध्ये मध्ये पानीयं समर्पयामि ओम प्राणाय स्वाहा ओम समानाय स्वाहा
ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே நமஹ ரத்னே சரணமய்யப்பா பாந்தனே சரணமய்யப்பா அநாத ரட்சகனே சரணமய்யப்பா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமய்யப்பா அன்னதான பிரபுவே சரணமய்யப்பா ஐயப்பனே சரணமய்யப்பா ஐயங்காவ் ஐயாவே சரணமய்யப்பா அச்சன் கோயில் அரசே சரணமய்யப்பா குழுத்தமலை பார்க்கனே சரணமய்யப்பா இருமேலி சாஸ்தாவே சரணமய்யப்பா வாவ சுவாமியே சரணமய்யப்பா கன்னி மூல மகாகணபதியே சரணமய்யப்பா நாகராஜாவே சரணமய்யப்பா மாலிகாபுரத்து லோக மாதாவே சரணமய்யப்பா நாகராஜாவே சரணமய்யப்பா மாலிகாபுரத்து லோக மாதாவே சரணமய்யப்பா ஓம் கருப்பு சுவாமியே சரணமய்யப்பா ஓம் தேவி பவர்கானந்த மூர்த்தியே சரணமய்யப்பா ஓம் காசி வாசியே சரணமய்யப்பா ஹரித்வார் நிவாசியே சரணமய்யப்பா ஸ்ரீரங்கபட்டண வாசியே சரணமய்யப்பா கருப்பத்தூர் வாசியே சரணமய்யப்பா கோலகோடி தர்மசாஸ்தாவே சரணமய்யப்பா சத்குருநாதனே சரணமய்யப்பா வில்லாடி வீரனே சரணமய்யப்பா வீரமணி கண்டனே சரணமய்யப்பா தர்மசாஸ்தாவே சரணமய்யப்பா சரணம் கோஷ பிரியனே சரணமய்யப்பா காந்தமலை வாசனே சரணமய்யப்பா பொன்னம்பல வாசனே சரணமய்யப்பா பம்பா சிசுவே சரணமய்யப்பா பந்தனராஜ குமாரனே சரணமய்யப்பா வாவரன் தோழனே சரணமய்யப்பா மோகினி சுத்தனே சரணமய்யப்பா கண்கண்ட தெய்வமே சரணமய்யப்பா கலியுக வரதனே சரணமய்யப்பா सर्वरोग निवारण धन्वंतर मूर्तिये शरणमयप्पा सर्वरोग निवारण धन्वंतर मूर्तिये शरणमयप्पा महिषी मर्दने शरणमयप्पा पुनस्करनादने शरणमयप्पा वंपुरी वाहनने शरणमयप्पा भक्त चित्तादि वासने शरणमयप्पा मासिक वस्त्रने शरणमयप्पा बोधगणाधिपते शरणमयप्पा चित्त रूपे शरणमयप्पा ओम शांतमूर्ते शरणमयप्पा भद्रकांबडिके अधिपतिये शरणमयप्पा उत्तम पुरुषने शरणमयप्पा ऋषिकुल रक्षकने शरणमयप्पा ओम वेद प्रेणे शरणमयप्पा पादम अय्यप्पा पादम भगवाने भगवतिये ईश्वरने ईश्वरिये देवने देविये शक्तने शक्तिये स्वामिये अय्यप्पो पल्लिकट्टु सबरिमलक्कु इरुमुडिकट्टु सबरिमलक्कु कत्तुंदट्टु सबरिमलक्कु पल्लुम मुल्लुम कालुकु मट्टै एत्ति विडैया तूक्कि विडैया देहवलंदा पादवलंदा यारै काण स्वामियै काण स्वामियै कंडल मोक्षं किट्टुम स्वामी मारे अय्यप्पा मारे भगवाने भगवतिये ईश्वरने ईश्वरिये देवने देविये शक्तने शक्तिये स्वामिये अय्यप्पो नियाभिषेकं स्वामिके कर्पूरदीपं स्वामिके पालाभिषेकं स्वामिके भस्माभिषेकं स्वामिके केनाभिषेकं स्वामिके चन्दनाभिषेकं स्वामिके फूलाभिषेकं स्वामिके पन्नीराभिषेकं स्वामिके अम्बा शिशुवे अय्यप्पा काननवासा अय्यप्पा शबरी विदेशा अय्यप्पा कंदराजा अय्यप्पा अम्बा वासा अय्यप्पा वनपुली वाहन अय्यप्पा सुंदर रूपा अय्यप्पा गणेश सोदर अय्यप्पा हरिहर कनया अय्यप्पा षण्मुख सोदर अय्यप्पा हरिहर तनया अय्यप्पा मोहिनी सुतने अय्यप्पा सुंदर रूपा अय्यप्पा सद्गुरुनाथ अय्यप्पा अनाथ रक्षक अय्यप्पा आश्रित वत्सल अय्यप्पा अन्नदान प्रभुवे अय्यप्पा अन्नदान प्रभुवे अय्यप्पा अन्नदान प्रभुवे अय्यप्पा स्वामिये अय्यप्पो अय्यप्पो स्वामिये स्वामी शरणं अय्यप्पा शरणं स्वामी शरणं ओम श्री स्वामिये शरणमय्यप्पा ओम श्री स्वामिये शरणमय्यप्पा ओम श्री स्वामिये शरणमय्यप्पा ओम श्री विनायकाय नमः सुब्रह्मण्येश्वर स्वामी नमः नारायण स्वामी नमः नीराजनं समर्पयामि
वीराजनानन्तरं सुधाचरणीयं समर्पयामि। ओम स्वामिये शरणमय्यप्पा, ज्योतिस्वरूपने शरणमय्यप्पा, मकरज्योतिये शरणमय्यप्पा। स्वामिये शरणमय्यप्पा, मत्तमातङ्गमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहं। स्वामिये शरणमय्यप्पा, अस्मत्कुलेश्वरं देवम् अस्मत्शत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहं। स्वामिये शरणमय्यप्पा, पाण्ड्ये वंशजलकं केरळे केलिग्रहम् आत्मस्नानपरं देवं शास्तारं प्रणमाम्यहं। स्वामिये शरणमय्यप्पा, चन्द्रस्नाख्यमेतद्यो नित्यं शुभं भगे नरः तस्य प्रसन्नो भगवान् शास्ता वसतिमानसे। स्वामिये शरणमय्यप्पा, श्रीभूतनाथसदानन्दा सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः। स्वामिये शरणमय्यप्पा, श्रीभूतनाथसदानन्दा सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः। स्वामिये शरणमय्यप्पा, श्रीभूतनाथसदानन्दा सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः। स्वामिये शरणमय्यप्पा। இந்த ஐயப்பன் பூஜை ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.